எங்க வந்தீங்க? உன்னை பார்க்கதான் வந்தேன். மறுபடியும் என் வாழ்க்கையில விளையாட வந்தீங்களா? நீ சொல்றது எனக்கு புரியுது ராதா. நடந்து போறது விதியின் விளையாட்டு. அது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. அதையே விபரீதமா நினைக்காம நீ என்ன மன்னிச்சே. ஆனா இப்போ ஆமா கோபி, நீங்க ஒரு சுயநலக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை மன்னிக்கிறேன். நானும் சுயநலக்காரன்? பணத்துக்காகத்தானே நீங்க என்ன காதலிச்சீங்க? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ராதா, நான் கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க, இப்பவே தர்றேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்காக இல்ல, என் அடியோட மறக்கிறதுக்காக, இந்த வீட்டு பக்கமே வராம இருக்கிறதுக்காக. ராதா, பணத்தை கொடுத்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஆனா இந்த உலகத்தையே கொடுத்தாலும் உண்மையான உள்ளத்தை விலைக்கு வாங்க முடியாது. உண்மையான அன்பு இருந்திருந்தா உங்களையே நம்பி இருந்தவளை வாழ வைக்க வேற பேசில எழுதிருப்பீங்களா? ஆமா, நீ எழுதுன லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு விளக்கமா உனக்கு நான் பதில் சொல்றேன். ராதா, நீ மேல போ. நீ எதுக்காக இங்க வந்த? ராதா என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்தியா? தெரிஞ்சுக்க. ராதா உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தா ரமேஷ காதலிச்சு. அவ வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவத்துக்காக அதை நினைச்சு பின்னால் வருத்தப்பட்டான். அதனாலதான் உன்னை மறக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். நீங்க சொல்றது அத்தனையும் போய் நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ராதாவுக்கு ரமேஷுக்கு நிச்சயதார்த்தம் கூட ஆகி போச்சு. இனிமே நீ வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்ல, அவளை நினைச்சுக்கிட்டு அர்த்தம் இல்ல. ராதாவை நீ மறந்து மறக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு ஆண்டவன் எனக்கு 2 மனசை கொடுக்கிறியே. எனக்கு இருக்கிறது ஒரே மனசு, ஒரே மனசு. ஐயா, ராதாவுக்கு சொந்தமான 2 பொருள் என்கிட்ட இருந்தது. ஒண்ணு அவளுடைய மனசு, 2வது இந்த பரிசு. மனசு அவளே பறிச்சுக்கிட்டா. இந்த பரிசை நான் அவளுக்கு கொடுக்கிறேன். கொடுத்துருங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தர்றேன். நான் விரும்புறத உங்களால கொடுக்க முடியாது, நீங்க கொடுக்கறத என்னால வாங்கிக்க முடியாது. வரேன். மனசு விட்டு போனதும் இல்லாம ஞாபகத்துக்கு வச்சிருந்த போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டியா கோபி? மிஸ்டர் கோபி, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்க அம்மா உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். அப்படி செய்யலாம் டாக்டர். அம்மா, நீங்க படுக்கையிலேயே இருக்க கூடாது. அப்படி தினம் வாக்கிங் போயிட்டு வாங்க. நல்ல வேலை, வாக்கிங் போக சொல்லிட்டீங்களா? இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரி வேலையை அவங்களே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து படுக்கையில இருக்க சொல்லுங்க. நீங்க தாய் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இப்படி சொல்றீங்க. நான் டாக்டரா இருக்கிறதுனால என் கடமையை சொல்றேன். உங்க அம்மா அதிகமான வேலை செய்யவும் கூடாது, படுக்கையிலேயே இருக்கவும் கூடாது. ஓகே? இது சாதாரண பொம்மை இல்ல. கையை தொட்டா சிரிக்கும், தலையை தொட்டா அழுவும். என்னம்மா செய்யற? இந்த பொம்மைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன்ப்பா. என்ன சொல்ற? இந்த பொம்மைய போல எனக்கும் இதே எல்லாம் இருந்திருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன். கல்யாணம் ஆக போற உனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் எதுக்குமா? கல்யாணத்துக்கே தகுதி இல்லாத எனக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? என்னம்மா அர்த்தமெல்லாம் பேசுற? எப்பவோ நடந்த தவறுக்காக காலமெல்லாம் நீ கல்யாணமே இல்லாம இருக்க போறியா? வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு தான் தன்னை அர்ப்பணிக்க முடியும். கற்புங்கிறது பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல, ஆணுக்கும் வேணும். ஆனா சில ஆம்பளைங்க அதை மறந்து விட்டு எத்தனையோ தவறுகளை பண்ணிவிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அறியாம ஒரு பொண்ணு சிறு தவறு பண்ணி விட்டா அதுக்காக காலம் பூரா கண்ணீர் விட்டே சாகணுமா? உன்னை எவனோ ஏமாத்திட்டு போயிட்டா அதையே நினைச்சு நீயா வருத்தப்படுற? அப்பா என்ன ஒருத்தரை ஏமாத்திட்டாரு, அதுக்காக நான் இன்னொருத்தரை ஏமாத்த விரும்பல. என் மனவேதனை புரியாம பேசுறியம்மா. உன்னை கல்யாண கோலத்தோட பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்னடான்னா இந்த வீட்டுல கெட்டி மேளமே கேட்க கூடாதுன்னு சொல்றியம்மா. கெட்டு போன பொண்ணும் பட்டு போன மரமும் ஒண்ணுப்பா. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் உன்னை பெத்த தகப்பேன். இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ சம்மதிச்சே ஆகணும். அப்பா, நான் உங்க மகங்கிற முறையில உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. ரமேஷுக்கு உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும்.
நடக்காது. இது நடக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன். அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பார்க்கிறேன். ராதா, ராதா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா உனக்கு? மூர்த்தி, என் மக வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லை, அது ஒரு அவமான சின்னம். எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்த குட்டிச்சாத்தான். அப்படின்னா உன் பொண்ணு அநியாயமா ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டாப்பா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மான மரியாதையே போயிடும். அதுக்காகத்தான் நான் அவளை இங்க கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு நீ உயிர் சினைது. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் என்னப்பா செய்யணும் சொல்லு. என் மக வயிற்றுல இருக்கிற கருவை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டான். நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எப்படியோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஒண்ணுமில்லை டாக்டர், எனக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு குணமாகும்னு நீங்களே சொல்றீங்க. என் பையனும் வேலைக்கு போயிடுறான். பகல் பூராவும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. உங்க ஆஸ்பத்திரியில ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு கொடுங்க டாக்டர். எங்க ஹாஸ்பிட்டல்ல ராதான்னு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு. அவங்க ஹெல்ப் கூட ஒரு ஆள் தேவை. எதுக்கும் அவங்க ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. ஆனா இது என் பையனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா வேண்டாம்னு சொல்லிடுவான். சரிம்மா, வா செல்வநாயகம், கொஞ்சம் இருங்கம்மா. ராதாவுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இந்த அம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ இஷ்டம். ரொம்ப நன்றி டாக்டர், வரேன். மூர்த்தி, இப்ப நான் எதுக்கு திரும்பி வந்து தெரியுமோ? எதுக்கு? ராதாவோட விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அவமானம். இவங்க நல்லவங்க தானே? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. அப்படின்னா தாராளமா இருக்கட்டும். ரொம்ப நன்றி. இன்னில இருந்து இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். உங்களுடைய ட்ரைனிங்ல இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்கேட் பண்ண கத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அஜய், இன்னில இருந்து இவர் தான் இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு இன்சார்ஜ். இனிமே இவர் சொல்றதா கேட்டு நீங்க நடந்துக்கணும். ஓகே கோபி, இதுதான் உங்க குவார்டர்ஸ். நீங்க இங்கே தங்கிக்கலாம். நானும் இவரோட ஒண்ணும் தான். நான் இல்லாம அவரால் இருக்க முடியாது, அவரால நான் இல்லாம இருக்க முடியாது. நீங்களும் இங்கே தங்கிக்கலாமே. அதுதான் உங்க குவார்டர். எனக்கு குவார்டர் பத்தாதுங்க, ஃபுல்லா வேணும். குவார்டர் போதும். நேத்து வந்தவன் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜா? நம்மளோட பெரிய ஆளா? ராதம்மா, என்ன ஐயா வெள்ளிக்கிழமை அதுவுமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கியம்மா. வாயும் வயிறுமா இருக்கிற நீ எப்பவும் பூவும் பொட்டுமா மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கணுமா. இதோ வரேன். 3 மாசமா. இந்தாம்மா குங்குமம் வச்சுக்கம்மா. மாப்பிள்ளை எப்போ வருவாரு? உங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரா? உன் புருஷன் குழந்தை பிறந்ததும் என்ன பார்க்க வருவாரா? உன்னை வேலைக்கு சேர்த்தது குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கும் குடும்ப விவகாரத்துல தலையிடுறதுக்கும் இல்ல. பாப்பா, உன் வேலையை பாரு.